ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிசி. இந்த வீடியோவில் ஊமை தொடர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோதான் ஸ்கூல் புக்கில் இருந்து படிச்சிருந்தாலுமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊமை தொடர்கள், மரபு தொடர்கள், பழமொழி இது எல்லாமே அவுட் சோர்ஸில் தான் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டு இருக்கிற தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்டில் இருந்தும் ப்ளஸ் பெஸ்ட் அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்துமே ஒரு 50 ஊமை தொடர்களை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிற 50 ஊமை தொடர்களுமே முக்கியமானதாகவும் எக்ஸாமில் கேட்கக்கூடியதாகவும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல் ஊமை தொடர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இதோட மீனிங் பொறுமையுள்ள பண்பாளர். இரண்டாவது, அச்சில் வார்த்தார் போல. இதோட மீனிங் உருவத்தில் ஒரே மாதிரி இருத்தல். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, அச்சடிச்சு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான், உருவத்தில் ஒரே மாதிரியே இருக்கிறது. மூன்றாவது, அடுத்தது காட்டும் பளிங்கு போல. இதோட மீனிங் வெளிப்படுத்துதல். இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். நாலாவது, அடைக்காத்த கோழி போல. இதோட மீனிங் பாதுகாப்பு. இப்போ கோழி எப்படி முட்டையை பாதுகாக்குது, ஸோ அந்த மாதிரி தான் அடைக்காத்த கோழி போலனா பாதுகாப்பு இதோட மீனிங். அஞ்சாவது, அரியினோடு அரியினம் அடாப்ப போல. இதோட மீனிங் மன்னர்களோடு மன்னர்கள் போர் புரிதல். இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆறாவது, அலையில் அகப்பட்ட துரும்பு போல. இதோட மீனிங் அலைதல். ஏழாவது, ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல. இதோட மீனிங் துன்பம். இது கடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் அப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் இது. எட்டாவது, இடியோசை கேட்ட நாகம் போல. இதோட மீனிங் அச்சம். இதுவும் நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாம் அப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஒன்பதாவது, இலைமறை காய் போல. இதோட மீனிங் மறைப்பொருள். பத்தாவது, இனம் பிரிந்த மான் போல. இதோட மீனிங் தவிப்பு. இப்போ எப்படி ஒரு இனம் 2 மான் இருக்குது, 2 மானில் ஒரு மான் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி தவிப்பு வரும்ல, அதுதான் இதோட மீனிங்கு. பத்தாவது, ஈன்றோர் நீத்த குளவி போல. இதோட மீனிங் துன்பம், தனித்து விடப்படல். இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஈன்றோர் நீத்த குளவி போல. இது குரூப் 4 எக்ஸாம்லேயோ இல்லை குரூப் 2 எக்ஸாம்லேயே கேட்கலாம், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 12வது, உடுக்கை இழந்தவன் கை போல. இதோட மீனிங் இடுக்கண் களைதல். 13வது, உமிக்குற்றி கை வருத்தல் போல. இதோட மீனிங் வருத்தம். 14வது, உயிரும் உடம்பும் போல, நட்பு. 15வது, ஊமை கண்ட கனவு போல. இதோட மீனிங் இயலாமை, தவிப்பு. 16வது, கடல் மடை திறந்தார் போல. 16வது கொஸ்டின் என்னன்னா, கடல் மடை திறந்தார் போல. இதோட மீனிங் விரைவு. 17வது கொஸ்டின், கடன்பட்டார் நெஞ்சம் போல. இதோட மீனிங் மனக்கலக்கம். 18வது, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல. இதோட மீனிங் பயம், துன்பம். இப்போ நம்ம சின்ன வயசில் கண்ணாமூச்சி விளையாடி இருப்போம்ல, அப்போ கண்ணை கட்டி நம்ம விளையாடும்போது ஐயோயோ கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயந்துட்டே போவோம்ல, அதுதான் மீனிங். அந்த மாதிரி மீனிங் தான் இது வரும். 19வது, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. இதோட மீனிங் பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது தான் மீனிங். இது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், இப்போ தான் உன்னை பார்க்குறதுக்கு வரலான்னு நினச்சி நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது கும்பிட போன தெய்வம் குறிக்கே வந்தது போல
20வது குருடன் கண் பெற்றது போல. இதோட மீனிங் பெருமகிழ்ச்சி. ஒருத்தன் பிறவிலிருந்தே கண்ணு குருடாக இருக்குது, திடீர்னு அவன் வந்து உனக்கு கண் ரெடி ஆயிடுச்சுப்பா, உனக்கு கண் இனிமேல் பார்க்க முடியும் அப்படின்னா எப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான்ல, அதுதான் பெருமகிழ்ச்சி. சாதி என்னும் சாக்கடையில் புழு போல. இதோட மீனிங் வந்து மூடன். 22வது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் போல. இதோட மீனிங் வந்து ஊக்கப்படுத்துதல். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் இப்போ மோட்டிவேஷ்னலாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதா டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 22வது கொஸ்டின். 23வது செம்புல பெயல் நீர் போல. அதாவது செம்புல பெயல் நீர் போல, இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு தன்மையாதல். 24வது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல. இதோட மீனிங் பயனிலா சொல். நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் வந்து அவன் காதில் விழவே விழாது, அவனோட இஷ்டத்துக்கு செய்வான்ல, அதுதான் செவிடன் காதில் ஊதிய சங்கு போலனா பயனிலா சொல். அவங்ககிட்ட என்ன தான் சொன்னாலும் அது யூஸே இல்லை. 25வது சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல. இதோட மீனிங் குடிப்பிறப்பின் சிறப்பு. 26வது தாமரை இலை தண்ணீர் போல. இதோட மீனிங் வந்து பட்டும் படாதும் இருத்தல். இப்போ அந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அந்த தாமரைப்பூ வந்து தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் அந்த இலை மேலே தண்ணி அந்த துளியே இருக்காது, அதுதான் பட்டும் படாதும் இருத்தல், அதோட மீனிங். 27 தான் உருகி ஒளித்தரும் மெழுகு போல. இதோட மீனிங் வந்து தியாகம். இப்போ ஒரு மெழுகுவர்த்தி வந்து அது உருகி தான் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா, அதுதான் வந்து அவங்க தியாகம்னு சொல்கிறாங்க. 28 தொட்டி நிலத்தில் சுண்ணாம்பு கலந்தது போல. இதோட மீனிங் வந்து கட்டிருள் வெளிச்சத்தால் நீங்கும். இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. 29 தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல. இதோட மீனிங் வந்து பெருகுதல். இது தோண்ட தோண்ட நீர் பார்ப்பா வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நீர் வந்து பெருகுதல். 30வது நீருக்குள் பாசி போல. இதோட மீனிங் வந்து மூர்க்கர்களுடைய நட்பு. 31வது நீர்மேல் எழுத்து போல. இதோட மீனிங் வந்து நிலையற்ற தன்மை. நீர்மேல் எழுதுனா எப்படிங்க நிலையாக இருக்கும், நீர்மேல் எழுதுனா நிலையாக இருக்காது. 32 பாம்பின் வாய் தேரை போல. இதோட மீனிங் துன்பம். பாம்பின் வாய் தேரை போல, இந்த பாம்புக்கிட்ட வந்து தேரை பூச்சி மாட்டிச்சுன்னா துன்பம் படும்ல, அதுதான் துன்பம். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு ஆனது போல. இதோட மீனிங் வந்து எதிர்பாராத தீமை. 34 புனையா ஓவியம் போல. இதோட மீனிங் சோகம். 35 பூவும் மனமும் போல. இதோட மீனிங் நட்பு. இது வந்து இன்னொன்று வரலாம், பூவும் மனம் வந்து ஒற்றுமையும் வரும். பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்களே இல்லையா, அதான் ஒற்றுமையும் வரும் நட்பும் வரும். 36 மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல. இதோட மீனிங் நுண்ணறிவு. 37 மதில் மேல் பூனை போல. இதோட மீனிங் உறுதி இல்லாதது. 38 முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல. இதோட மீனிங் பேராசை. 39 முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல. இதோட மீனிங் இயலாத செயல். 40 மேகம் கண்ட மயில் போல. இதோட மீனிங் மகிழ்ச்சி. அதாவது மயிலுக்கு தான் தெரியும் மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த மழையை பார்த்தா வந்து மகிழ்ச்சியாக துள்ளுதில்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 41
மாரி காலத்து மழை போல தக்க உதவி. 42 ஏனை வாயில் போன கரும்பு போல. இதோட மீனிங் துன்பம். 43 வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல. இதோட மீனிங் நன்றியின்மை. 44 வளர்ப்பிறை போல. இதோட மீனிங் வளர்தல். இதில் தேய்ப்பிறை போல அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். தேய்ப்பிறைனா கீழே ஒடுக்கிறது, அதுதான் வளர்ப்பிறை. தேய்ப்பிறை போலனா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். ஒடுக்குதல், குறைதல், மறைதல் அந்த மாதிரி வரும். 45 வாள் போன்ற அறிவு. இதோட மீனிங் கூர்மை. வாள் எப்படி கூர்மையாக இருக்குதோ அது மாதிரி தான் ஒரு மனிதனோட அறிவு கூர்மையாக இருக்கணும். அதை வச்சு தான் இது இருக்கும். 46 வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல. இதோட மீனிங் அறிவற்ற தன்மை. 47 வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல. இதோட மீனிங் பெருந்துன்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.